இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை பற்றின ஒரு டாப் 5 ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆப்வியஸ்லி ஸ்பேஸில் வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ட்ராவல் ஆகாது. அதாவது நம்ம பேசக்கூடிய சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகாது. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லை. அதனால் நம்ம பேசக்கூடிய நம்மளுடைய சவுண்ட் வந்து அங்கே ட்ராவல் ஆகாது. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற சன்னு வந்து ஒரு சன்னே கிடையாது. அது ஒரு சூரியனே கிடையாது. அது ஒரு ஸ்டார் தான். அப்போ ஏன்டா அது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது டிஃப்ரெண்டாகவே இல்லை. அது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் பெருசாகவும் நமக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறனால தான் அதை வந்து நம்ம சன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டார் தான். மூணாவது ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, மார்ஸில் வந்து பிக்கஸ்ட் வால்கனோ எதுன்னு தெரியுமா? மார்ஸில் பிக்கஸ்ட் வால்கனோ எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ்கிற ஒரு வால்கனோ தான். அது வந்து ஆல்மோஸ்ட் 3 மவுண்ட் எவரெஸ்ட் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. நாலாவது ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸ்பேஸில் வந்து ஹாட்டாக இருக்குமா கோல்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெண்டுமே தான் இருக்கும். அதே போல் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி படக்கூடிய நேரத்தில் ரொம்பவே ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ க்ளோஸாக இப்போ இருக்கும். அதே சூரிய ஒளி படாத இடம் இருக்குங்களா, சூரிய ஒளி படாத இடத்துல சூரிய ஒளி படாத ஷேடோவில் வந்து ரொம்பவே கோல்டாகவும் இருக்கும். இப்போ இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அஞ்சாவது ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற ஸ்டார்ஸோட லைட் வந்து ரொம்பவே ஓல்டுன்னு தான் நம்புவீங்களா. ஆக்சுவலாக நம்ம பார்க்குற ஸ்டார்ஸோட ஒளி வந்து இயர்ஸ் அண்ட் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எமிட் பண்ணது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கிறேன். பை சி யூ.